நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். Lion Date Syrup. தினமும் 2 ஸ்பூன். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதம் 2026 எப்படி இருக்க போகிறது? இந்த கன்னிராசிக்காரர்கள் படாத பாடு இந்த வருடம் ஃபுல்லாக 2025 மேலே ஆரம்பித்து சும்மா சாதாரண கஷ்டம்லாம் கிடையாது சார், மிகப்பெரிய கஷ்டம். 2026 ஜூன் வரைக்குமே இருக்குது. மெயின் ரீசனே என்ன? 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்திலே சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தால் குடும்பத்தில் உறவுகள்லாம் சந்தோஷமாகுங்க. காதல் குறையும் பொழுது பேச்சு குறையுது. அந்த காதல் ஏன் குறையுது? 7ஆம் இடத்துல சனி வக்கரமான பின்ன குறையாம என்ன செய்யும்? 2ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் போய் இந்த பாதகாதிபதி வீட்டில் போய் மாட்டிக்கிட்டார். சுக்கிர பகவான் யாரு? 3-8 செவ்வா பகவான் 5ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் சுக்கிரனோட சேர்ந்து. இதுதான் லைட்டா ட்விஸ்ட். என்ன அப்படின்னா 8 உச்சம் பெறக்கூடாது. 10லே குரு வந்தால் பதவி பறிவோம். கன்னிராசிக்காரர் இருக்கிற பெரிய பிரதான கேள்வியாக தான், எந்த இடத்துல நமக்கு மரியாதை இல்லையோ இனி அந்த இடத்துல இருக்க வேண்டாம். அந்த முடிவை இன்றே எடுங்க. ஒன்றே செய்யணும், நன்றே செய்க, நன்றே செய்யணும், இன்றே செய்க, இன்றே செய்யணும், இப்பவே செய்யுங்க. ஒரே ஒரு விஷயம், அடுத்த ஜூன் வரை குழப்பு முக்கியம். உலகெங்கிலும் இருக்கும் IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதம் 2026 எப்படி இருக்க போகிறது? சார், கன்னிராசிக்காரர்கள் என்றாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. காரணம் என்னவென்றால், இந்த கன்னிராசிக்காரர்கள் படாத பாடு இந்த வருடம் ஃபுல்லாக 2025 மேலே ஆரம்பித்து சும்மா சாதாரண கஷ்டம்லாம் கிடையாது சார், மிகப்பெரிய கஷ்டம். 2026 ஜூன் வரைக்குமே இருக்குது. மெயின் ரீசனே என்ன? அதை அப்புறம் சொல்லுவோம். எடுத்த உடனே அதுக்கு நெகட்டிவாக காலையில் 8 மணிக்கெல்லாம் நல்லது பேசுவோம். அப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கின்ற சிறப்பான ஒரு விஷயம் என்ன? ஜனவரி மாதம் 7ஆம் இடத்து சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்திலே சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தால் குடும்பத்தில் உறவுகள்லாம் சந்தோஷமாகுங்க. முக்கியமாக நீங்கள் உங்கள் மனைவி போட்ட சண்டை இன்னையோட சரியாக போச்சு. ஜனவரி 1ஆம் தேதி பிறக்கும் போதே என்ன ஆகும்? ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு அப்படின்னு நீங்கள் கத்துற மாதிரி எந்திரிச்சு அவ்வளோ சந்தோஷமான ஒரு நாளாக இந்த நாள் என்பது அமையும். இந்த மாதம் ஃபுல்லாக வெறும் மகிழ்ச்சி, சந்தோஷம். நீங்களும் உங்கள் மனைவியை சேர்ந்து ஒன்றா பார்க் போகிறது என்ன, பீச்சுக்கு போகிறது என்ன, இந்த வருடம் ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனவங்களுக்கெல்லாம் கூட அண்டர்ஸ்டாண்டிங் வருகின்ற மாதம் இந்த மாதம். உலகத்திலே நண்பர்களே, எப்பொழுதெல்லாம் பேச்சுக்கள் குறைகிறதோ அப்போ அந்த உறவுகள் சிதைய ஆரம்பிக்கிறது. முக்கியமான விஷயமே தான். பேச்சு எப்போ குறையுது? அப்போது நமக்கான அந்த காதல் குறையும் பொழுது பேச்சு குறையுது. அந்த காதல் ஏன் குறையுது? 7ஆம் இடத்துல சனி வக்கரமான பின்ன குறையாமல் என்ன செய்யும்? இப்போ சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். உங்களை தான் பரிபூர்ணமாக பார்க்குறார். இல்லை, ரொம்ப நாளாக லவ் பண்ணுறேன் சார், எனக்கும் அந்த பொண்ணுக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயம், வீட்டில் சொல்லாமான்னு தெரில. கண்டிப்பாக சொல்லுங்கள். காதலின் வெற்றி என்பது வீட்டில் சொல்லி அவங்க சம்மதத்தோட அவங்க மனம் குளிர சந்தோஷப்பட்டு அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் பெரிய சந்தோஷம். உங்களோட செலெக்ஷன் கரெக்டு தாங்கிறத வீட்டு முன்னாடி ப்ரூவ் பண்ணுங்கள். 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்த பொழுது காதல் ஓகே ஆக போகுது. பல பேருக்கு இந்த நியூ இயர் பிறந்த அன்னைக்கே கூட நீங்கள் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு சார், நேற்று தான் சார் எங்கிட்ட காதல் ஓகே பண்ணாங்க போன்ற நல்ல விஷயங்கள்லாம் கூட நடக்கும். காரணம் என்னவென்றால், இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு காதலோடு பிறக்கிறது. இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள், காதல் பிறந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்போது 10ஆம் இடத்துல வரிசையாக வரும் ஒன்று. முதல் விஷயம் 2-9 சுக்கிர பகவான். யார்? பணம். உலகத்தில் நண்பர்களே, விட்டமின் A, விட்டமின் B, விட்டமின் C என்ன வேணால் வச்சுக்கிங்க, இதெல்லாம் ஒரு விட்டமினே கிடையாது. உண்மையிலே பெரிய விட்டமின் விட்டமின் M. விட்டமின் M ஃபார் மணி. விட்டமின் M இருந்ததுன்னா நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, டாக்டர் சொல்கிறாரு நீங்கள் பயங்கரமான ரெஸ்ட்டில் இருக்கணும். சரி, இருக்கலாம். ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு பணம் வேணுமா வேண்டாமா? ஸோ எங்கே சுற்றி பார்த்தாலும் அந்த பணம்ங்கிறது எவ்வளோ முக்கியம். பணம் இருந்தால் ரெஸ்ட் எடுக்கலாம், பணம் இருந்தால் ஜாலியாக இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அப்போ 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். யார் வீட்டில்? பாதகாதிபதி குரு வீட்டில். இந்த ஆள் வீட்டில் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டியும் ஒன்று தான். ராம வீட்டு கோழி சோம வீட்டில் முட்டையிட்டதாம். அந்த மாதிரி தான் 2ஆம் இடத்து சுக்கிர பகவான் போய் இந்த பாதகாதிபதி வீட்டில் போய் மாட்டிக்கிட்டார். நல்லது பண்ண தாங்க வந்தார். நவம்பர் டிசம்பரில் இவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி கஷ்டப்பட்டு 4ஆம் இடத்துக்கு போய் உயர்கல்வி, உயர் பதவி, வீடு மாடு மனை எல்லாம் கொடுக்க தான் வந்தார். அவர் எங்கே வேலை பார்க்க விட்டீங்க? அது பாதகாதிபதி குருவோட வீடாச்சே. சுக்கிரனுக்கும் குருவுக்கும் வேறு ஏற்கனவே வாக்கியா தகராறு, இவங்க 2 பேருக்கும் செட் ஆகாது.
அப்போ நம்மால் யார் 2 கோடிய ஜனாதிபதி எங்கே பர்ஃபார்ம் பண்ணுவார்? மகரத்தில் பர்ஃபார்ம் பண்ணுவார். எப்போ போய் பர்ஃபார்ம் பண்ணுவார்? ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம். ஜனவரி மாதம் இந்த 4ஆம் இடத்து சுக்கிர பகவான் 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்துக்கு போகிறார். உலகத்திலே நண்பர்களே, பெரிய பெரிய விஷயமாக நான் கருதியதெல்லாம், பெரிய பெரிய விஷயங்களாக கருதியவையெல்லாம் என்னென்னா, யோகஸ்தானம். இப்போ நான் கடகராசிக்கு சொன்ன பாருங்க, யோகஸ்தானாதிபதி அப்படிங்கிற அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆள். கடவுள் சில பேர் டெபுடேஷன் போஸ்டிங்கில் போடுறாரு. உங்கள் வாழ்க்கையை கஷ்டப்படுத்துறதுக்கு பாதகாதிபதினு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த ஆள் உங்களுக்கு வேதனை மட்டும் தான் கொடுப்பான். உங்கள் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துறதுக்கு யோகாதிபதினு ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவர் யோகத்தை மட்டும் தான் கொடுப்பார். உங்களுக்கு யோகாதிபதி யார் தெரியுமா? மிஸ்டர் சனி. இந்த சனி ஊருக்கே எப்படியோ நமக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு யோகாதிபதி, நன்மையை மட்டுமே செய்பவர். அவர் எங்கே இருக்கார்? 7ஆம் இடமாகப்பட்ட கேந்திர பலம் பெறுகிறார். நண்பர்களே, ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது 1, 4, 7, 10 எந்த கிரகம் இருந்தாலும் அது பவித்திரமானது என்று சொல்லுகிறது. 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகிடுது? கேந்திர பலம் பெறுகிறார். அதனால தான் கேந்திர அந்த வார்த்தைலாம் வரும். இந்த கேந்திரத்தில் ரயில்வே ஸ்டேஷன்லாம் வர்றது அப்படி சொல்கிற போது, கேந்திரம் அப்படின்னா என்னென்னா முக்கியமான இடங்கள்னு அர்த்தம். அப்போ 1, 4, 7, 10 7ஆம் இடம் முக்கியமான இடம். அதில் யார்? யோகாதிபதி உட்காந்துருக்காரு. ஏற்கனவே 5 கூடவன் 7ல் இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன்? கோபுர கலச யோகம். 5 கூடவன் 7ஆம் இடத்துல இருக்கான். அந்த 5ஆம் இடத்துலையே சுக்கிரன் போய் உட்கார்றான். சுக்கிரன் சனி ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? சுக்கிரனும் சனியும் ஃப்ரெண்ட்ஸ். சனி ராகுவும் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே கும்பத்தில் ராகு. சார் உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? யார் யாரெல்லாம் டேஞ்சர் ஃபெலோஸ்? இவங்க எல்லோரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள்லாம் அப்படி பாம்பை தூக்கி தோளில் போட்டு, துண்டுக்கு பதிலாக பாம்பை தூக்கி தோளில் போட்டு சுற்றுற ஆட்கள். எதுக்குமே பயந்தது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய அமைப்பே அப்படி தான். கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே எதை கண்டு பயப்பட மாட்டீங்க. எதா இருந்தால் என்ன சார் பார்த்திலாம் விடுங்க அப்படிங்கிற தைரியம் உங்கள் கூடவே பிறந்தது. 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார். 5ல் சனி, உங்களுக்கு ராகு பகவான் இருக்கிறார். சூப்பர். அடுத்ததாக யார் போகிறா? 3, 8 கூடைய சுக்கிர பகவான். யார்? 3, 8 கூடைய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் சுக்கிரனோட சேர்ந்து. இதுதான் லைட்டாக ட்விஸ்ட்டு. என்ன அப்படின்னா, 8 கூடையவன் உச்சம் பெறக்கூடாது. 8 கூடையவன் குட்டிச்சுவராக்குவான். எந்த விஷயத்தில்? 5ங்கிற விஷயத்தில். என்ன 5ங்கிற விஷயம்? குழந்தை. அப்போ கன்னிராசிக்காரர்கள் ஐவிஎஃப் பண்ணலாம், இப்போ வேண்டாம். சனி செவ்வாய் நகர்ந்து கும்பத்துக்கு போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். எப்போ? பிப்ரவரியில். அப்போது கன்னிராசிக்காரர்கள் ஜனவரி மாதம் குழந்தை வேண்டாம். வக்கீல், இந்த வழக்கு, இந்த சொத்து விஷயம் வேண்டாம், இப்போ வேண்டாம். 8 கோடின்னு 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கான். 5ஆம் இடம்னா வேறு என்னென்ன? 5ஆம் இடம்னா என்ன? லாட்ரி வேண்டாம். இந்த கேசினோ விளையாடுறவங்கெல்லாம் அதெல்லாம் வேண்டாம். சார் நான் வந்து இப்படி கேம்பிளிங் மாதிரிலாம் பண்ணுவேன் சார், ஷேர் மார்க்கெட்டில் அப்படியே காலைல 10,000 ரூபா போட்டு 11 மணிக்கெலாம் 12,000 ரூபா எடுத்துருவோம் சார். இந்த வீர விளையாட்டுலாம் வேண்டாம், அதெல்லாம் பண்ணாதீங்க. அப்போது நீங்கள் இந்த இன்ட்ரோடே மார்க்கெட் பண்ணுறவங்கலாம் பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டம். அப்படி பண்ணுறதா இருந்தால் வித்தின் லிமிட்குள்ளே நீங்கள் விளையாடுங்க, பவுண்டரியை தாண்டி விளையாடாதீங்க. அடுத்ததாக மிஸ்டர் புதன். இவர் யார்? 1, 10 கூடையவர். 4ஆம் இடமாகப்பட்ட குருவோட வீட்டிலிருந்து படாத பாடுபட்டு இருந்தார். 5க்கு போகிறார். இது ஒரு சூப்பரான விஷயம். எப்படி சுக்கிரன் அங்கே போனாரோ அந்த மாதிரி புதன் போகிறது தான் சூப்பரான விஷயம். முதல் விஷயமாக நண்பர்களே, ஜனவரி மாதம்லாம் உங்களுக்கு வேறு இடத்துல வேலை கிடைக்கும். ஜனவரி மாதம்லாம் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள். நான் கமெண்டில் சீரியஸாக உண்மையிலேயே மனசில் உணர்ந்தவங்க மட்டும் கமெண்ட் போடுங்க. 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். நான் தான் சொன்னேன், நிறைய இடங்களில் சொல்லிட்டு இருக்கேன். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். கன்னிராசிக்காரர்கள் இருக்கிற பெரிய பிரதான கேள்வி அதான். இதுதான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். 10லே குரு வந்தால், நான் யார் தெரியுமா? நான் தான் வைஸ் பிரசிடென்ட், இருந்துட்டு போங்க, இன்னிலேருந்து வேலை இல்லை. நான் யார் தெரியுமா? நான் தான், வேலை இல்லை, அவ்வளோதான். 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்தால் யாராக இருந்தாலும் வேலை விட்டு அனுப்பிடுவார். நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்த ஜூன் வரைக்கும். இந்த ஜனவரி மாதம் ஒரு சேஞ்சு கிடைக்கும் நண்பர்களே. இந்த ஒரு மாதம் ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து தை பிறந்த உடனே, சரியா, அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே வேறு இடத்துல வேலை கிடைக்கும் போதே தப்பிச்சு ஓடி போயிருங்க. நான் இதே ஐபிசியில் நானே சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட ஞாபகம் இருக்கான்னு தெரில. டிசம்பர் மாதத்துக்குள்ளே கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும், ஓடி போயிடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் தப்பிச்சு போனீங்க. எனக்கு ஃபோன்லாம் கூட பண்ணிங்க, கமெண்ட்லாம் கூட போட்டிங்க. உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், இன்னொரு ஆஃபர் வருது. ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரப்படி 1, 10 கூடிய புத பகவான் யோகாதிபதி வீட்டில் அமரும் பொழுது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். வேறு வேலைக்கு கூப்பிடுவாங்க. வந்துடுறீங்களா நம்ம கம்பெனியில்? நீங்களே ஓவரால் சந்தோஷம், கிளம்பிடுங்க. எந்த இடத்துல நமக்கு மரியாதை இல்லையோ இனி அந்த இடத்துல இருக்க வேண்டாம். அந்த முடிவை இன்றே எடுங்க. ஒன்றே செய்யணும், நன்றே செய்க, நன்றே செய்யணும், இன்றே செய்க. இன்றே செய்யணும், இப்போவே செய்யுங்கிறேன், இப்போவே செய்யுங்க. ஜனவரி மாதத்துக்கான ப்ரிப்பரேஷனை இப்போலேருந்து நீங்கள் இன்டர்வியூ பண்ணால் தான் ரெசியூம்லாம் கொடுத்து அவங்க கூப்பிட்டு கொண்டு பேமெண்ட்லாம் பேசி கரெக்டாக இருக்கும். பே ஸ்கேல்லாம் முடிவாகிறது அந்த 15ஆம் தேதி. இப்போயே மைண்டில் வைங்க.
அடுத்ததாக உங்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயம் என்ன? செவ்வாயை தொடர்ந்து குருவை தொடர்ந்து சுக்கிரனை தொடர்ந்து எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. குரு பகவான் 10ல் வேற வந்துட்டார். 10 அடுத்து சனி பகவான் 7ல் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறார். இனிமையாவது வண்டி வாங்குறது, கார் வாங்குறது போன்ற சுப விஷயங்கள்லாம் நடக்கும். கன்னிராசிக்காரர்கள் நினைத்ததெல்லாம் நடக்க போகிறது. கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு போக போகிறீங்க. ஒரே ஒரு விஷயம், அடுத்த ஜூன் வரை பொழப்பு முக்கியம். அதை மட்டும் மனசில் எழுதி வச்சுக்கோங்க. என்ன நடந்தாலும் சரி வேலையை விட்டு போயிடாதீங்க. இந்த ஜனவரி தான் உங்களுக்கு டைமிங். இதுக்கப்புறம் நீங்கள் பிப்ரவரிலாம் எந்த வேலையும் தேடாதீங்க. ஜனவரி மாதத்துக்குள்ளே நீங்கள் போயிடுறது நல்லது. ஒரு வேளை உங்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு ஆப்ஷன் வந்தால் நம்ம மாதாந்திர பலன்களில் நானே சொல்கிறேன். ஆக இப்போ வேலை இப்படி போயிட்டுருக்கே குருஜி, வேலை போயிடுமா? நிச்சயம் போயிடும். அப்போ என் பிரச்சனையிலேருந்து தீர்ந்து என் கம்பெனியில் பழையபடியே எனக்கு வேலை கிடைக்க, என்னுடைய வேலையை தக்க வச்சுக்க என்ன செய்யணும்? கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடணும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் சிஸ்டத்தில் கூட எங்கூட பேசலாம். சூப்பர் டக்கல் சிஸ்டம்லாம் இருக்குது. உடனடியாக பேசுகிற அமைப்பெல்லாம் இருக்குது. ஃபேமிலி ஜாதகமாக பாருங்கள். ஒவ்வொரு நாளும் காலைல 8 மணிக்கு ஐபிசி பக்தி பெரிய திரையில் பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலோ. எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலோ. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். Lion Date Syrup. தினமும் 2 ஸ்பூன். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.